கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 4இன் முதற் பகுதி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பிறர் பார்வைக்கு நாம் நன்றாக தெரிய வேண்டும் என்பது அடிப்படையாகவே எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? அலங்காரங்களை செய்து கொள்ளுகின்றோம். உடை பார்க்கிறதற்கு மிகவும் நேர்த்தியாக இருக்கிற வண்ணமாக உடைகளை நாம் தெரிந்தெடுத்து அணிந்து கொள்ளுகின்றோம். இவையெல்லாமே என்றால் பிறர் பார்வையிலே நான் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தில் எந்த விதமான தவறும் இல்லவே இல்லை. ஏனென்றால் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய உடை, நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய தோற்றத்தை எப்படி வைத்து கொள்ளுகின்றோம் என்பதை வைத்து தான் மக்கள் நம்மை மதிப்பதற்கான காரியங்களை துவங்குவார்கள். அதனால்தான் தமிழில் மிக அழகாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள், ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்லி. எடுத்த உடனே நம்மை முதலில் பார்க்கும் பொழுது நாம் அணிந்திருக்கின்ற ஆடை அது வேலை அது விலையேறப்பெற்றதாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை நாம் அணிந்து இருக்கின்ற விதங்களை பார்க்கும் பொழுதே நம்மீது ஒரு தனிப்பட்ட கௌரவம், ஒரு மரியாதை ஓடு கூட பார்க்க வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் தோன்றும். இது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம். அதே நேரத்தில் அதை தாண்டி ஒரு சிலருக்கு நம்மை பிடிக்கவே செய்யாது. அது நம்முடைய செய்கைகளாகவோ நம்முடைய தோற்றங்களாகவோ ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே முடியாது. பலர் நம்மை நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் நம்மை வெறுக்கிறவர்களாக இருக்கலாம். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் அநேகமாக அது இருக்கலாம். அது நமக்கு ஏற்புடையதாகவோ ஏற்புடையது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்மை வெறுப்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். ஆனால் அதை எல்லாவற்றை தாண்டி மனிதர்கள் நம்மை நேசிக்கிறார்களோ இல்லையோ, மனிதர்களுக்கு நம்மை பிடித்திருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் கடவுள் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னதை நாம் இப்பொழுது வாசித்தோம். எப்படி எழுதியிருக்கிறது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்று சொல்லுகிறார். என் பார்வைக்கு நீ மிகவும் அருமையாக இருக்கிறாய். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் இன் மை சைட் என்று கடவுள் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை அல்லவா? கடவுளுடைய பார்வைக்கு நாம் அழகாக தோன்றுகின்றோம், அழகாக நாம் காட்சியளிக்கின்றோம். ஆகவே கடவுள் என்ன செய்தாராம்? நம்மை கனப்படுத்தினார். நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஸோ கடவுளுடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக தோன்றுகிறபடியால் கடவுள் நம்மை கனப்படுத்தி நம்மை தொடர்ந்து நேசிக்கின்றவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே மனிதர்களை விட கடவுள் சொல்லுகின்ற என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியால் என்று குறிப்பிடுவது மனிதர்கள் நம்மை பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறார், கடவுளாக அல்ல. மனிதர்கள் நான் துவக்கத்திலே குறிப்பிட்ட வண்ணமாய் என்ன விதமான உடைகளை நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம், என்ன விதமான அலங்காரங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், இதையெல்லாம் பார்த்து
இவரை நாம் நேசிக்கலாம், இது நமக்கு தகுதியானவர்களாக இவர்கள் இருப்பார்கள், அல்லது இவரை பார்த்தால் இவ்விதமான உடை அணிந்திருக்கின்றார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கார், ஆகவே இவர் எனக்கு தகுதியுடையவராக இருக்க மாட்டார், இவரிடத்தில் நான் சிநேகிதம் பாராட்டுவது அவ்வளவு நன்றாக இருக்காது என்று நாம் வகையறுக்கின்றோம். ஆனால் கடவுள் அதை எல்லாவற்றையும் பார்ப்பதில்லை. நாம் என்ன உடை அணிந்திருக்கின்றோம், என்ன விதமான அலங்காரங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், என்ன அணிகலன்களை நாம் அணிந்திருக்கின்றோம், இவையெல்லாம் நம்முடைய கடவுள் பார்த்து நம்மை நீ என் பார்வைக்கு அழகானவராக இருக்கிறாய் என்று சொல்வதில்லை. மாறாக கடவுள் நம்மை பார்க்கின்ற விதம் இருக்கிறதே, அது தன்னுடைய அன்பின் அடிப்படையிலே கடவுள் நம்மை பார்க்கின்றார். தன்னுடைய கிருபையின் அடிப்படையிலே கடவுள் நம்மை பார்க்கின்றார். தன்னுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே கடவுள் நம்மை பார்க்கின்றார். அப்படி கடவுள் கிருபை நிறைந்த பார்வையிலே, இரக்கம் நிறைந்த பார்வையிலே, தூய்மையான அன்பு நிறைந்த பார்வையோடு கூட நம்மை பார்க்கிறபடினால் நாம் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக தோன்றுகின்றோம். நம்முடைய உடை அல்ல அவரை கவர்ந்து இழுப்பது, நம்முடைய அணிகலன்கள் அல்ல கவர்ந்து இழுப்பது, மாறாக அவருக்குள்ளாக இருக்கிறதே அந்த அன்பு, அந்த அன்பானது அவருடைய கண்களின் வாயிலாக நம்மை பார்க்கும் பொழுது நாம் அந்த அன்பின் நிமித்தமாக அழகானவர்களாக நாம் தோன்றுகின்றோம். கடவுள் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள் இருக்கிறது. என் கணவருக்கு என்னை பிடிக்கவில்லை, என் மனைவிக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை பிடிக்கவில்லை, என் நண்பர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னுடைய அதிகாரிக்கு என்னை பிடிக்கவில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னை பிடிக்கவில்லை, அல்லது நான் நேசிக்கிறவர்கள் என்னை நேசிக்க மறுக்கின்றார்கள் என்று சொல்லி பிறருக்கு நான் அன்பானவனாக, பிரியமானவனாக, ஏற்புடையவனாக தெரியவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கின்றோம். அது வழியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி கடவுள் என்னை நேசிக்கிறார் என்ற அற்புதமான அந்த காரியம் இருக்கிறதே, அதை நீங்கள் உணர்ந்து பார்த்து ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? யாரெல்லாம் நம்மை வெறுக்கிறார்களோ அவர்களும் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உன் சத்துரு உன்னிடத்தில் சமாதானமாக இருப்பார் எப்பொழுது உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. ஸோ நாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கின்றோம், கடவுள் நம்மை நேசிக்கின்றார். ஆகவே நம்மை வெறுக்கிறவர்களும் நம்மை நேசிக்க துவங்குவார்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். இனி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவர் என்னை வெறுக்கிறார் என்று நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு, கடவுள் என்னை நேசிக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அவருடைய பார்வைக்கு நான் அருமையாக இருக்கிறேன், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன். யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற கடவுள், அதுவும் அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னீர். என்று மாறாத அந்த நேசம், களங்கமில்லாத அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத கர்த்தாவே, அந்த கர்த்தாவை பாசத்தை எங்கள் மேல் வைத்து ஆண்டையில் எங்களை இழுத்து கொள்ளுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதருடைய பார்வையில் நாங்கள் ஆகாதவர்களாக இருக்கலாம், ஆனால் உம்முடைய பார்வையில் நாங்கள் அருமையானவர்களாக இருக்கிறோம். அந்த மாபெரும் கிருபை இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிறினாலே எங்களை இடை கட்டி தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கான எல்லா பலத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.